Hi guys 2023ல ரிலீஸ் ஆன பிளாக் மூட். இது ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி தான். ஆனா ரொம்ப ஹாரரா இருக்காது. உங்க மைண்ட குழப்புற மாதிரியான ஹாரர் மூவி இது. சோ டக்குன்னு கதைக்குள்ள போலாமாங்க. நீங்க பார்த்து கொண்டு இருப்பது வாய்ஸ் மூவி ஷாட். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அடுத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு ஸ்ட்ரீட்டை காமிக்கிறாங்க. அங்க நிறைய வீடுகள் இருக்கு. நிறைய பேர் காலையில வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப தூரத்துல ஒரு வீட்டுக்குள்ள அழுகிற குரல் கேக்குது. என்னன்னா அப்பா இறந்திருப்பாரு. அப்பா இறந்ததை பார்த்த பொண்ணு கதறி அழுதுகிட்டு இருப்பா. இப்ப டக்குன்னு ஒருத்தங்க கண்ணை திறந்து பாக்குறாங்க. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். அவங்க சின்ன வயசுல நடந்த விஷயத்த நினைச்சு பார்த்து அப்செட் ஆகுறாங்க. இப்ப ஹீரோயினும் அவங்களோட 2 பெஸ்ட் ஃப்ரெண்டு கூட கார்ல போயிட்டு இருக்காங்க. கார் ஓட்டுறவங்க பேரு சிஜே. அவங்க தான் ஹீரோயின் எங்க போகணும்னு கேக்குறாங்களோ அவங்கள சேஃபா கூட்டிட்டு போய் விடுவாங்க. அவங்க பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்டும் ஹீரோயினும் ஒரு போட்டோகிராஃபரா இருக்காங்க. பழைய இடிஞ்சு போன வீட்டுக்குள்ள போய் அங்க இருக்கிற வியூவை போட்டோ எடுப்பாங்க. இப்ப அதே மாதிரி ஒரு லொகேஷன் அவங்க பிளான் பண்ணிட்டு காரை சேஃபா டிரைவ் பண்ணிட்டு அங்க போறாங்க. அவங்க ஃப்ரெண்டு சிஜே கிட்ட நான் சொன்ன மாதிரி கொஞ்ச நேரம் கழிச்சு நீ வா அப்படின்னு சொல்ல, புரியுது நீங்க போய் பொறுமையா போட்டோ எடுங்க, நான் வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. ஹீரோனியோட ஃப்ரெண்டும் நம்ம எதுக்கு சிஜே கூப்பிடுறோம், அது சேஃபா, அதுக்கு பதில் நம்மளே ட்ரை பண்ணிட்டு வரலாமே அப்படின்னு கேட்க, ஹீரோயினும் அதெல்லாம் வேண்டாம், சிஜே நல்லா வண்டி ஓட்டுவா, அது மட்டும் இல்லாம எங்க கார் பார்க்கிங் வசதி இல்ல, இன்கேஸ் நம்ம எங்க கார் பார்க் பண்ணோம்னா இந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர் நம்ம இங்க இருக்கிற விஷயம் கண்டுபிடிச்சிருவாங்க, அது நமக்கு ஆபத்து. டிஜே கார் ஓட்டிட்டு கொஞ்சம் தூரம் போயிருவா, நம்ம சொல்ற டைமுக்கு நம்மள வந்து பிக்கப் பண்ணிப்பா, அதுதான் சேஃப் அண்ட் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த வீட்டுக்குள்ள போறாங்க. ரொம்ப பழைய வீடு. அங்க இருக்கிற சில பழைய பொருட்களும் போட்டோஸும் அவங்க எடுத்துக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டு நான் மாடியில போய் வியூ ஏதாவது நல்லா இருக்கான்னு பாக்குறேன்னு படிக்கட்டுல ஏற போக ஒரு விஷயத்த பார்த்து பயந்து போயிடுறாரு. ஹீரோயினும் என்னடா பார்த்த அப்படின்னு சொல்லி கிட்ட வந்து பார்த்து சிரிக்கிறாங்க. என்னன்னா படிக்கட்டுல ஒரு ஆடைய ஹேங்கர்ல போட்டு இருப்பாங்க. அதை பார்த்துதான் ஒரு பயந்தாரு. இதை பார்த்து அவங்க ஃப்ரெண்டு விழுந்து வந்து சிரிக்கிறாங்க. உன்னெல்லாம் வச்சுட்டு நான் எப்பெல்லாம் போட்டோ எடுக்க முடியும், இதுக்கே நீ பயப்படுறே அப்படின்னும் போது உடனே கலாய்க்காத, டக்குன்னு வரும்போது ஒரு ஆள் நிக்கிற மாதிரி இருந்தது, அதனாலதான் நான் பயந்தேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அதையே வச்சு அவரை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, நம்மளுக்கு பார்த்தோன்னே ஒரு விஷயம் பயத்தை கொடுக்காது. நம்மளுக்கு ஆல்ரெடி பாஸ்ட்ல சில சம்பவங்கள் நடந்திருக்கும். அந்த சம்பவங்கள் திரும்பவும் நமக்கு நடக்கிற மாதிரி ஃபீல் வந்தாலே நம்ம பயந்துருவோம். அதனாலதான் நானும் பயந்தேன். எல்லாருக்கும் உங்க வாழ்க்கையில ஒரு சில சம்பவங்கள் பயத்தை கொடுக்கும். அது உங்க ஆள் மனசுல இருக்கும். அதே மாதிரி நடந்தா அந்த பயம் வர்றது இயல்புதான். நீ என்ன கலாய்க்கிறே, உனக்கும் அப்படி சில விஷயங்கள் நடந்திருக்கும் தானேன்னு சொல்ல, ஆமா நான் ஸ்கூல் டைம்ல எனக்கு ஒரு விஷயம் நடந்ததுதான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் போட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கா. ஹீரோயினும் வா வேற ஏதாவது ரூம்ல போய் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம் ஓபன் பண்ண அங்கிருந்து ஒரு பறவை பறந்து போகும். பார்த்து டக்குன்னு ஹீரோயினே பயந்துருவாங்க. ஃப்ரெண்டும் பாத்தியா இதுக்குதான் எல்லாரையும் ஓட்டக்கூடாதுன்னு சொல்றது அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப டைம் ஆயிடுச்சு, சிஜே வருவான்னு சொல்லி இவங்க வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு அலர்ஜி இருக்கு, அதனால டேப்லெட் இருக்கான்னு ஹீரோயின் கிட்ட கேக்குறாங்க. ஹீரோயினும் பாக்குறாங்க, இது டேப்லெட் இல்ல, உனக்கு உடனே வேணுமான்னு கேட்க, இல்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயினும் ஏன்டா இப்படி இருக்க, ஒண்ணு ஏதாவது பார்த்து பயப்படுற, இல்லைன்னா அலர்ஜின்னு சொல்லி டேப்லெட் கேட்கிற, உன்னை வச்சு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலன்னு சொல்லி புலம்ப சிஜே வந்துடுறாங்க. ஹீரோயின் சிஜே கிட்ட உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்காமா அப்படின்னு கேட்க, எனக்கெல்லாம் இவன மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்ல பேசிக்கிட்டு இவங்க அடுத்த வீட்டுக்கு போறாங்க. அந்த வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ்ல ஒரு சேர்ல கோ ஓம் அப்படின்னு சொல்லி வார்த்தை இருக்கும். ஹீரோயினும் என்ட்ரன்ஸ்ல நல்லா இருக்கே, வா உள்ள போய் என்ன இருக்குன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லி பாப்பாங்க. அங்க இருக்கிற சில பொருட்கள் எல்லாம் உடஞ்சு அந்த இடமே ரொம்ப குப்பை கூலமா இருக்கும். அதெல்லாம் அவங்க போட்டோ எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோயினும் சரி நான் மாடியில ஏதாவது இருக்கான்னு பாத்துட்டு வரேன்னு போவாங்க. அங்க ஒரு ஃபேமிலி போட்டோ இருக்கும், அப்பா பொண்ணும் இருக்கிற போட்டோ. அதை பார்க்கும் போது ஹீரோயினுக்கு அவங்க அப்பா ஞாபகம் வரும். அப்படியே சைலண்டா இருப்பாங்க. ஃப்ரெண்டும் என்ன ஆச்சு அப்படின்னும் போது நீ போன கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன்னு சொல்லிட்டு அந்த போட்டோவை பார்த்துட்டு அதுக்கத்த கார்ல ஏறிக்கிறாங்க. கார்ல போயிட்டே இருக்கும் போது நெக்ஸ்ட் என்ன பிளான் எங்க போறோம் அப்படின்னு ஃப்ரெண்டு கேட்க, ஹீரோயின் ஒரு பேப்பரை பார்த்துக்கிட்டு இருப்பா. ஃப்ரெண்டும் என்னதான் பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, ஹீரோயின் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சரி சொல்லு அடுத்தது எங்க போறோம் அப்படின்னும் போது ஹீரோயின் பிராங்க்லின் ஹில் அப்படின்னு சொல்ல, ஃப்ரெண்டும் சான்ஸே இல்லை, சீரியஸாவா அப்படின்னு கேட்க, ஆமா எனக்கு ரொம்ப வருஷமா இந்த இடத்துக்கு போகணும்னு ஆசை, இப்போ நம்ம அது போகலாம் அப்படின்னும் போது சூப்பர், அந்த இடம் பயங்கரமா இருக்கும், நம்ம நிறைய போட்டோஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேச, டிஜேவும் எதுக்கு அங்க போறீங்க, உனக்கு தெரியுமா சில வருஷத்துக்கு முன்னாடி கவர்மெண்ட் பல டெஸ்ட் பண்ண ஸ்பாட் அது, அங்க நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கும், அந்த இடம் கொஞ்சம் ஹாரரா இருக்கும், அந்த இடத்துல போய் போட்டோஸ் எடுத்தா சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்ல, ஃப்ரெண்டும் சூப்பர் நம்ம போறோம் மாசா போட்டோ எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த ஸ்பாட்டுக்கும் போறாங்க. சிஜேவை நீயும் வரியா அப்படின்னு கேட்க, அம்மா தாயங்களா நீங்களே போறீங்களா, போய் போட்டோ எடுங்க, நான் உங்களை
பிக்கப் ட்ராப் மட்டும் பண்றேன், நான்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல, நல்லா யோசிச்சுக்கோ, அதுக்கத்த வரலன்னா நீ தான் ஃபீல் பண்ணுவேன்னும் போது அந்த இடத்துக்கே நான் வரல. அந்த இடத்துக்கு போகணும்னா நம்ம சில விஷயத்த மறந்து நம்ம மூளை வேற மாதிரி செயல்படும். நான் அந்த இடத்துக்கு வரல, நீங்களே போய் என்ஜாய் பண்ணுங்க, நான் நீங்க சொல்ற டைமுக்கு வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னும் போது, சரி எப்பவுமே போல அதே டைமிங்கானும் போது இல்ல இந்த இடம் ரொம்ப பெரிய இடம், நிறைய விஷயங்கள் நான் எடுக்கணும், லேட்டாவே வா அப்படின்றத சொல்லுவாங்க. இப்ப அந்த பில்டிங் குள்ள போறாங்க, நிறைய கட்டிடங்கள் இருக்கும். அந்த கதவை ஹீரோயின் ஓபன் பண்ண அது லாக்ல இருக்கும். இவ்வளவு தூரம் வந்து கதவு லாக்ல இருக்கு அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு பேசிட்டே இருக்க, ஹீரோயின் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்ல, நான் ஒரு பேப்பர் பார்த்துட்டு இருந்தால, அது என்ன தெரியுமா, எனக்கு கவர்மெண்ட்ல இருந்து ஒரு காப்பி வந்தது. அதாவது இப்போ ஒரு புது போட்டோகிராஃபிக் கேலக்சி ஒன்று ரெடி பண்றாங்க, அந்த மீட்டிங்க்கு என்ன இன்வைட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு சில கேஷ் ப்ரைஸும் தரேன்னு சொன்னாங்க அப்படின்னும் போது, இதை கேட்டு அவங்க ஃப்ரெண்டு ரொம்ப சந்தோஷமாயிருவாரு. நீ ஆசைப்பட்ட உன்னோட ப்ரொஃபஷனல்ல நீ அச்சீவ் பண்ணிட்ட, இதுக்காக உன் லைஃப் வேற மாதிரி இருக்கும் அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சரி வா, நம்ம வந்ததே இந்த இடத்த செக் பண்ணதானே, உள்ள போலாம் அப்படின்னு சொல்லி ஜன்னலை உடைச்சிட்டு உள்ள போறாங்க. அந்த கீழே டேஞ்சர்னு இருக்கும், இதை கவனிக்காம அப்படியே உள்ள நடந்து போவாங்க. அங்க நிறைய இடங்கள் இருட்டா இருக்கும், அந்த இடத்தெல்லாம் போட்டோ எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த இடம் ஆபத்து நீ நினைக்கிறியா அப்படின்னும் போது, எனக்கு தெரியல, ஆனா இந்த இடத்துல சில அமானுஷமான விஷயங்கள்லாம் இருக்கு நான் கேள்விப்பட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே போட்டோ எடுத்துக்கிட்டே போகும்போது அவங்க ஃப்ரெண்டும் நான் மேல போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஹீரோயின் கீழே இருக்கிற ஜன்னலை போட்டோ எடுக்கும் போது அவங்களுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தவங்க ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு நிக்கிற மாதிரி தெரியும். கேமராவை எடுத்து பார்த்தா அங்க யாரும் இருக்க மாட்டாங்க, வரும்போது இலூஷனா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டோ எடுத்துட்டே போறாங்க. இப்ப அவங்க ஃப்ரெண்டு மேல வா, ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா அங்க ஒரு விலங்கு இறந்து போயிருக்கும். இவங்க எல்லாருக்கும் ஆச்சரியம், அந்த இடம் மூடப்பட்ட இடம், அங்க ஒரு விலங்கு எப்படி இறந்து போயிருக்கும், இது கொஞ்சம் வினோதமா இருக்குல்ல அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் சரி வா இதெல்லாம் பார்க்கணும்னு தலை எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டே போவாங்க. அப்போ அங்க ஒரு ரூம் இருக்கும், அந்த ரூம் ரொம்ப குப்பை மாதிரி இருக்கும், அந்த இடத்துல ரொம்ப டஸ்டாவும் இருக்கும். அவரோட ஃப்ரெண்டால அந்த இடத்துல ரொம்ப நேரம் நிக்க முடியாது, என்னால முடியல, எனக்கு ஒரு மாதிரி தலை வலிக்குது அப்படின்னு சொல்ல, கொஞ்ச நேரம் இரு, இந்த இடத்த போட்டோ எடுத்துட்டு பக்கத்துல டெஸ்டிங் செல் இருக்கு அங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போட்டோ எடுக்கிறாங்க. சரி வா போலாம் அப்படின்னு சொல்ல, இப்ப கீழே நடந்து வராங்க. கீழே ஒரு நபர் ரொம்பவும் தாடியும் கையில வெப்பனையும் வச்சு நின்றுட்டு இருப்பாரு. இவங்களை பார்த்து அவரு ஆக்ரோஷமா, யார் நீங்க, அவங்க என்னை தேடி உங்களை அனுப்புனாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண வேகமா வராரு. ஹீரோயினுக்கும் உங்க ஃப்ரெண்டுக்கும் என்ன பண்றதுன்னே தெரியாது, இவர்கிட்ட மாட்டினா நம்மள ஏதாவது பண்ணிடுவான்னு சொல்லி வேகமா ஓடி போய் ஒரு கதவை லாக் பண்றாங்க. ஆனா அவரு கம்பி வச்சு அந்த கதவை புடிச்சுக்கிறாரு. ஹீரோயினுக்கும் படப்படப்பா இருக்கு, என்ன பண்றேன்னு தெரியல, சார் எங்களை விட்டுருங்க, நாங்க எதுவுமே உங்களை பண்ண வரல அப்படின்னு நம்ம போது போய் சொல்லாதீங்க, அந்த ஆட்கள் என்னை கண்டுபிடிக்கதானே உங்களை இங்க அனுப்புனாங்க, அவங்க கிட்ட நான் இங்க இருக்கேன்னு சொல்லிட்டீங்களா, என்னை கண்டுபிடிச்சிட்டீங்களான்னு சொல்லி அவர் ஒளறிக்கிட்டே இருக்க இவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. என்னடா இவன் ஒளறான்னு சொல்லிட்டு, சார் நாங்க இந்த பில்டிங்கை போட்டோ எடுக்க தான் வந்தோம், எங்களுக்கு நீங்க இங்க இருப்பீங்கன்னு தெரியாது, எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க இங்க இருந்து போயிடும், உங்களை நான் யார்கிட்டயும் காட்டி கொடுக்க இங்க வரல அப்படின்றத சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இல்ல நீங்க அதுக்கு தான் வந்தீங்க, போட்டோ எடுத்திருக்கீங்க, இந்த போட்டோ எடுத்து யார்கிட்ட கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி அவர் கத்திட்டு ஆக்ரோஷமா கதவை தள்ள பார்ப்பாரு. அப்பதான் ஹீரோயின் என்கிட்ட பெப்பர் ஸ்ப்ரே இருக்கு, அதை எடு அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு எடுப்பாரு. அப்படி வெளியே இருக்கிறவங்களோட முகத்துல அடிக்கலான்னு பார்க்கும் போது தெரியாம ஹீரோயினோட கண்ணியும் பற்றும். ஹீரோயின் கத்த ஆரம்பிப்பாங்க, வெளியே இருக்கிற நபரும் ஆக்ரோஷமா கதவை இடைக்க பார்ப்பாங்க. இப்ப ஹீரோயினும் சரி சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க, நாங்க உங்ககிட்ட சில விஷயத்த சொல்றோம், நாங்க சொல்றது எல்லாமே உண்மை, நாங்க உங்களை காட்டி கொடுக்க வரல, சொல்ல போனா நீங்க இங்க இருப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியாது, நாங்க ஒரு போட்டோகிராஃபர், பழைய பில்டிங்ல போட்டோ எடுக்க நாங்க குத்துக்கிட்டு இருந்தோம், இந்த பில்டிங்க்கு வந்தோம், போட்டோ எடுத்தோம், அப்படி நாங்க போகும்போதுதான் உங்களை சந்திச்சோம், நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாது, எங்களை யாருமே இங்க அனுப்பல, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல அவரு பொறுமையா யோசிப்பாரு. உண்மையா நீங்க சொல்றதெல்லாம் நம்பலாமா அப்படின்னும் போது, சார் நம்புங்க சார், நான் சொல்றதெல்லாம் ப்ராமிஸ், உங்களை நான் எங்க எந்த ஒரு போட்டோ எடுக்கல, அந்த பில்டிங்கை தான் எடுத்தோம், எங்களை விட்டீங்கன்னா நாங்க உடனே இந்த இடத்த விட்டு போயிருவோம்னு சொல்ல, என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களை ஆக்ரோஷமா அட்டாக் பண்ணிருக்க கூடாது நம்ம போது, சார் புரியுது சார், நீங்க ரொம்ப வருஷமா அங்க இருக்கீங்க, டக்குன்னு ஒரு 2 புது நபரை பார்த்தா உங்களுக்கு கோபம் வருது, சகஜம் தான், எங்க மேலதான் தப்பு இருக்கு, நாங்க இந்த இடத்துக்கு வந்துடக்கூடாது, நீங்க எங்களை விட்டீங்கன்னா நாங்க இங்க வந்து போயிருவோம் அப்படின்னு சொல்ல, ஓகே புரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோயினும் சைலண்டா அவங்க ஃப்ரெண்டு கிட்ட எதுக்கும் கையில பெப்பர் ஸ்ப்ரே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. சார் நாங்க எங்க இருந்து போகணும்னா நீங்க ஒரு 10 அடி தள்ளி நிக்கிறீங்களான்னும் போது, நான் 15 அடி தள்ளியே நிக்கிறேன், நீங்க போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விலகி போவாரு. சரி நாங்க போறோம்
போறோம் அப்படின்ட்டு இவங்க வெளியே வர இப்ப டக்குன்னு அவர் அப்படியே அவங்களை அட்டாக் பண்ணிடுவாரு. மூக்குல அடிபட்டு ஹீரோயின் கீழே விழுந்துற அவங்க ஃப்ரெண்டு போட்டு அவர் அடிச்சுட்டு ஹீரோனிய பாக்குறாரு. உன்னை எனக்கு தெரியும் அப்படின்றத சொல்றாரு. இப்ப ஹீரோனோட பாஸ்ட காமிக்கிறாங்க. ஹீரோனோட அப்பா இறந்திருப்பாரு. அவருக்கு அஞ்சலி செலுத்த நிறைய பேர் வந்திருப்பாங்க. அப்ப அவங்க அம்மா ஹீரோனி மேல இருந்த கடுப்புனால அவங்களோட சின்ன பொண்ணு புடிச்சிட்டு அழுதுகிட்டு இருப்பாங்க. ஹீரோனிக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கும். அவங்க வந்தாங்க எல்லாம் ஹீரோனி அம்மா கிட்ட கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போக ஹீரோனை பார்த்து எல்லாம் முறைப்பாங்க. ஹீரோனிக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும். இப்போ அவங்களுக்கு அங்க இருக்கிற எல்லாருமே ஹீரோனி கிட்ட வந்து எல்லாமே உன்னாலதான், இதுக்கு எல்லாத்துக்கும் நீதான் காரணம் அப்படின்னு சொல்ற மாதிரியே கேக்குது. கத்திட்டு ஹீரோனி திரும்பி பாக்குறாங்க. அந்த இடத்துல யாருமே இல்ல. இப்போ இறந்து போன அவங்க அப்பா எழுந்து ஹீரோனி கிட்ட வராங்க. ஹீரோனுக்கு ரொம்ப ஆச்சரியம். அப்பா நான் அவங்களை ரொம்ப மிஸ் பண்ண அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. என்னாலதானப்பா அவங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் இல்லம்மா, நான் ஓகே தான் லிட்டில் ஸ்டார் அப்படின்ற வார்த்தையை சொல்றாங்க. அவங்க பொண்ணை கட்டி பிடிச்சிட்டு கவலைப்படாத, அப்பா எப்பவுமே கூட தான் இருப்பேன், உனக்கு நான் ஒரு கிஃப்ட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்படி திரும்புறாரு. பார்த்தா பேயா மாறி இருக்காரு. ஹீரோனை கக்கானோ தந்து பார்த்தா அவங்க எழுந்துக்கிறாங்க. அந்த நபர் ஹீரோனையும் உங்க ஃப்ரெண்டையும் ஒரு இடத்துல லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. ஹீரோனி எழுந்த பிறகு அவங்க ஃப்ரெண்டை பாக்குறாங்க. அவர் வாமிட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ ஒன்னும் பயப்படாத அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வெளியே இந்த நபர், நீங்க எழுந்துட்டீங்கன்னா வெளியே வரலாம், கதவை நான் ஒன்னும் லாக் பண்ணல, ஒரு பொருளை சாட்சி தான் வச்சிருக்கேன், நீங்க தள்ளிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல அவங்க ஃப்ரெண்டு பயங்கரமா உள்ள இருந்து கத்துறா. உன்னை எப்ப நம்புறது, ஆரம்பத்திலே இப்படிதானே சொன்னேன், ஆனா எங்களை அட்டாக் பண்ணியே, நீ ஒரு மோசமானவன்னு சொல்லி பயங்கரமா ஒரு கோவப்படுறாரு. ஹீரோயினும் ஜன்னலை பாக்குறாங்க. ஓபன் பண்ணிட்டு போக முடியுமான்னு. ஆனா அது எல்லாமே டைட்டா லாக்ல இருக்கும். ஹீரோயினும் வேற வழி இல்லை, இப்ப நம்ம வெளியே போகணும்னா கதவு ஓப்பன் பண்ணிட்டு தான் போகணும் போது அவனை நம்ப முடியாது. திரும்பவும் நம்ம ஏதாவது பண்ணானா வேற வழியில நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவு ஓப்பன் பண்ணிட்டு போறாங்க. அந்த நபர் ஹீரோனியோட கேமரால இருந்த எல்லா காப்பியும் டெலீட் பண்ணிட்டு கிழிச்சிக்கிட்டு இருப்பாரு. அவங்க ஃப்ரெண்டு பயங்கரமா கோவப்படுவாரு. இதுல ஏதாவது என்னை எடுத்திருக்கீங்க, உங்களை நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்ல இப்ப ஹீரோயினை, இங்க பாருங்க சார், நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாது, நாங்க வெறும் போட்டோ எடுக்க தான் வந்தோம் அப்படின்னு சொல்ல அவரும், நான் உங்களை அட்டாக் பண்ணதை என்ன காப்பாத்திக்க தான், உங்களை அட்டாக் பண்ணணும்லாம் நான் நினைக்கவே இல்லை அப்படின்னும் போது அவங்க ஃப்ரெண்டு பயங்கரமா கோவப்படுறாரு. அதான் அடிச்சிட்டீங்களா, இப்ப என்ன உங்களுக்கு ஃபீலிங், எங்க திங்ஸ் எல்லாம் கொடுங்க, இங்க வந்து போறோம் அப்படின்னும் போது எடுத்துக்கோன்னு சொல்லி தூக்கி போடுறாரு. ஹீரோனி கிட்ட தண்ணி கொடுத்துட்டு உன் கண்ணை எரியும், அந்த தண்ணி வச்சு முகம் கழுவ அப்படின்னு சொல்ல ஃப்ரெண்டு, இல்ல நீ அதை எடுக்காத, அவன் அதுல என்ன கலந்திருக்கா நமக்கு தெரியாதுன்னும் போது ஹீரோயினும் அது கண்ணை துடைக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு, தண்ணியும் குடிச்சிடுறாங்க. இப்ப ஹீரோயினும், என் ஃப்ரெண்டு வந்து எங்களை பிக்கப் பண்ண வருவாங்க, நாங்க இங்க இருந்து போறோம், உங்களை நாங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்ல ஃப்ரெண்டும் டைம் என்ன ஆச்சுன்னு பாக்குறாங்க. ஹீரோனோட வாட்ச் உடஞ்சிருக்கும். அங்க வேற எந்த ஒரு கிளாக்கும் இருக்காது. அவங்க எதிரில இருக்கிறவர்கிட்ட உங்ககிட்ட வாட்ச் இருக்கான்னும் போது அவர் இல்ல அப்படின்னு சொல்லுவாரு. சரி, நாங்க இங்க இருக்கும் போது யாராவது ஒருத்தங்க கார் எடுத்துட்டு இங்க வந்தாங்களான்னு ஹீரோனி கேட்க, நான் அப்படி யாரையும் பார்க்கல அப்படின்றத அவர் சொல்லுவாரு. சரி சரி, எங்களை தேடி ஒருத்தவங்க வருவாங்க, அவங்க வந்தா நாங்க போயிடும், உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க இப்போ வெளியே கார் சவுண்டு கேட்க, எங்களை தேடி ஆட்கள் வந்துட்டாங்க, நாங்க இங்க வந்து போறோம் அப்படின்னும் போது அந்த நபர், சீக்கிரம் இருட்டுறதுக்குள்ள போங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்ல, இருட்டுறதுக்குள்ளயா, ஏன் இருட்டுச்சுன்னா என்ன ஆகும் போது அவர் எதுவுமே பேச மாட்டாரு. சரி நாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போகும்போது லாஸ்ட் ஹீரோனி பார்த்துட்டு அவரு, பார்த்து போமா என் லிட்டில் ஸ்டார் அப்படின்னு சொல்ல ஹீரோனிக்கு பயங்கர ஷாக்கு. இந்த வார்த்தை அவங்க அப்பா மட்டும்தான் ஹீரோனியை பார்த்து சொல்லுவாருன்னு. இப்ப வேகமா கீழே வராங்க. பார்த்தா கார் இல்ல. ஃப்ரெண்டோ, நீ காரை பார்த்தேன்னு சொன்னியே. ஆமா, நான் இங்கதான் பார்த்தேன், ஆனா அது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பயங்கர கடுப்பாயிடுறாங்க. சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க கீழே வெயிட் பண்றாங்க. ஹீரோனுக்கும் ரொம்ப குழப்பம். இவர் எதுக்கு என்ன அந்த வார்த்தையை வச்சு கூப்பிட்டாரு, ஒருவேளை இவர் என் அப்பாவா, ஆனா வாய்ப்பு இல்லையே, அவர் இறந்து பல வருஷம் ஆகுதுன்னு சொல்லி ஹீரோனுக்குள்ள பயங்கரமான குழப்பம் இருக்கு. இப்ப ஹீரோனையும் அவருக்கு ஃப்ரெண்டு கிட்ட, நான் அவரை போய் பார்த்துட்டு வரவா அப்படின்னு சொல்ல, நீ என்ன பைத்தியமா, அந்த ஆளு ஒரு மென்டல், நீ போனா உன்னை ஏதாவது பண்ணிடுவா, நம்ம இங்கேயே இருக்கலாம், நம்ம ஃப்ரெண்டு வந்துருவா, வந்த பிறகு போயிடலாம் அப்படின்றத சொல்லுவாங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுவாங்க. இப்ப ஹீரோயின் சைலண்டா இருக்கும் போது அவரோட ஃப்ரெண்டும், பேசாம நம்ம நடந்தே போயிடலாமே, நம்ம போகும்போது ஏதாவது கடை இருக்கும், அந்த கடையில உதவிக்கு கேட்கலாம் போது, இல்ல வேண்டாம், நம்ம நடந்து போற டைம்ல சிஜே வந்துட்டானா சரியா வராது, நம்ம அவளுக்காக வெயிட் பண்ணலாம் போது, ஆனா இந்த நபரை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு, அவர் நம்மள ஏதாவது பண்ணிட்டானா, நான் இருக்கேன், நம்ம பாத்துக்கலாம், ஆனா இப்ப நம்ம இங்க இருந்து போறதுன்னு நல்ல ஐடியா கிடையாது, நம்ம வெயிட் பண்ணலாம்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த இடத்துல ஹீரோனுக்குள்ள பல கேள்விகள் வரும். இந்த நபர் யாரு, இவர் ஒருவேளை என் அப்பாவா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கிட்ட, நான் அந்த நபர்கிட்ட பேசிட்டு வரேன், ஏன்னா அவர் ஒரு விஷயம் சொன்னாரு, லிட்டில் ஸ்டார்ன்றது, என் அப்பா தான் அந்த பேரை வச்சு என்ன கூப்பிடுவாரு, எனக்கு இவர்கிட்ட போய் பேசணும்னு தோணுதுன்னும் போது, ஃப்ரெண்டோ நீ பைத்தியம் மாதிரி பண்ணாத, அந்த நபர் பார்க்கவே வினோதமா இருக்கான், அது மட்டும் இல்லாம நைட் இங்க இருந்தோன்னா ஆபத்துன்னு சொல்றான், ஒருவேளை அவன் ஊனாய் மனிதனா கூட மாற வாய்ப்பு இருக்கு, அவன் எப்படிப்பட்டவனா நமக்கு தெரியாது, இங்கே இரு அப்படின்னும் போது ஹீரோயின், இல்ல நான் அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்ல, சரி
நீ போ, ஆனா நான் வரல, நீ போ, இந்த பொருள் எடுத்துக்கோ, உனக்கு சேஃப்டிக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு இரும்பை கொடுக்குறாங்க. ஹீரோயினா அந்த நபர்கிட்ட போறாரு. அந்த நபர்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கும் போது அந்த நபர், ஏன் உன் ஃப்ரெண்டு வரலையான்னு கேட்க, இல்ல அவ வர இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். ஆமா, உங்களை பத்தி சொல்லுங்கன்னும் போது, எனக்கு 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க, அவங்க எங்க இருக்காங்க அப்படின்றத ஹீரோயினி கேட்க, அவங்க அம்மா கிட்ட இருக்காங்க, நான் அவங்கள விட்டுட்டு இங்க வந்துட்டேன்னும் போது ஹீரோயினிக்கு இந்த விஷயங்கள்லாம் அவங்க ஃபேமிலியில ஒத்து போகும். ஹீரோயினும் எதுக்கு உங்க குடும்பத்தை விட்டுட்டு இங்க வந்தீங்க அப்படின்னு கேட்க, எல்லாம் அவங்களாலதான், அவங்க என்னை தேடி வருவாங்க தான் நான் இங்க வந்துட்டேன் அப்படின்றத சொல்லுவாங்க. ஹீரோனுக்கும் ஆரம்பத்துல இருந்து இவர் அவங்கன்னு சொல்றது யாருன்னே தெரியாது. நீங்க யார சொல்றீங்கன்னும் போது, அவங்க இங்க வந்துட்டாங்கன்னா என்ன ஏதாவது பண்றுவாங்க, அவங்க கிட்ட நான் மாட்டக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லுவாரு. நீங்க உங்க குடும்பத்தையே விட்டுட்டு வந்திருக்கீங்களே, இது ஒரு அப்பா பண்ற காரியமான்னு கேட்கும் போது, உனக்கு ஒன்றும் தெரியாது, இந்த உலகத்துல நம்ம யாரு கூட அதிகமா அட்டாச்ல இருக்கோமோ ஒரு காலத்துல அவங்க நம்மளை விட்டு விலகி போயிடுவாங்க. இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் கிடையாது, எல்லாருமே எல்லாரையும் விட்டு போயிட்டு இருப்பாங்க. நாங்களை விட்டு பிரிஞ்சது ஒரு விதத்துல அவங்களுக்கு நல்லதுதான் அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்க, ஹீரோனுக்கு ரொம்ப கோவம் வந்துடும். ஒரு குடும்பத்துல அப்பான்றவங்க எவ்வளவு முக்கியம் தெரியுமா? அந்த குடும்பத்துல அப்பா இல்லாம அந்த பசங்க அவங்க அம்மாவோட வாழ்க்கை எப்படி போகும்னு தெரியுமா? நீங்க இப்படி விட்டுட்டு வந்திருக்கீங்களே, இது நல்ல விஷயம் நீங்க நினைக்கிறீங்களான்னு சொல்லி கோவத்துல பேசிட்டே இருக்க, இப்ப டக்குன்னு அவரோட ஃப்ரெண்டு வேகமா உள்ள வந்துடுறாரு. இதுக்கு மேல நீ இந்த நபர்கிட்ட பேசாத, வாரம் எங்கிருந்து போயிடலாம், எங்க டெஸ்டிங் செல்லுக்குள்ள போகலாம் அப்படின்னும் போது ஹீரோயின், இல்ல அது ஆபத்து, இங்கே வெயிட் பண்ணலாம், அப்பதான் நம்ம ஃப்ரெண்டு வந்தா நமக்கு தெரியும்ன்றத ஹீரோயின் சொல்லுவா. நீ இந்த நபர்கிட்ட பேசி நீயே மாறிட்ட, இப்ப வரியா இல்லையான்னு கேட்க, நான் வர முடியாதுன்றத ஹீரோயின் சொல்ல, சரி நீ இந்த நபர் கூட இரு, நான் தனியா போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு டார்ச் லைட் எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு நடந்து போறாரு. அப்படி அவர் நடந்து போயிட்டே இருக்கும் போது இப்போ பின்னாடி ஏதோ ஒரு குரல் கேட்குது. திரும்பி பாக்குறாரு. சிஜே நீயா அப்படின்னு கேட்க, நான் தான்டா, எவ்வளவு நேரம் உங்களுக்காக வெயிட் பண்றது, வர மாட்டீங்களா நீங்க அப்படின்னும் போது, சிஜே உன் குரல் கேட்குது, எங்க இருக்கேன்னும் போது, உன் பின்னாடிதான் இருக்கேன், வா, காரை நான் அங்க பார்க் பண்ணிட்டேன், சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிஜே வந்து ஃப்ரெண்டை கூட்டிட்டு போறாங்க. அவருக்கு ஒன்றும் புரியாது, இன்னும் எவ்வளவு தூரம் தான் நடக்கணும், இன்னும் கிட்டதாண்டாவா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டே போக, இப்போ அவருக்கு கொஞ்சம் டவுட் வந்துடும். இல்லை சிஜே, இந்த இடத்துக்கு நான் வரமாட்டேன், நான் வெளியே வெயிட் பண்றேன், நீ காரை இங்க எடுத்துருவான்னு நின்றுகிட்டு இருப்ப. இப்போ கார் தவறி கீழே விழுந்துடுறாரு. விழுந்துட்டுச்சே, இதுவும் சதி பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து நின்னா 2 பொம்மைங்க நிற்கும். இவருக்கு பயங்கர ஷாக்கு. இல்ல, நம்ம பயத்தை வெளியே காமிக்க கூடாது, காமிச்சோம்னா நம்ம தான் மாட்டிப்போம்னு சொல்லிட்டு, சிஜே நீ வந்துரு, நான் இங்கதான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. இப்போ சிஜே மாதிரி வர குரலே இந்த பொம்மைக்குள்ள வந்த குரல் தான். அப்படியே இறங்கி அதுங்க ஃப்ரெண்டு கிட்ட போக, அவர் பார்த்து பயந்து அலறி அடிச்சு வேகமா ஓடி திரும்ப ஹீரோயினும் அந்த நபரும் இருக்கிற ரூம்குள்ள வந்துடுறாரு. அவர் கத்த, இதை பார்த்த அந்த வயசானவரும், அவங்க வந்துட்டாங்களா, அவங்களுக்கு நான் இங்க இருக்கேன், நீ தான் காட்டி கொடுத்தியான்னு சொல்லி இவர் பயங்கரமா கத்துறாரு. ஒரு பக்கம் ஹீரோயினோட ஃப்ரெண்டும், டே கிளவா, வாய மூடு, எல்லாமே உன்னாலதான் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி 2 பேரும் கத்த ஹீரோனுக்கு டென்ஷன் ஆயிடுது. தயவு செஞ்சு 2 பேரும் வாய மூடுறீங்களா, நீ வாய திறக்காத, ஓரமா போய் இரு, டேய் நீ எதா பார்த்து பயந்தன்னும் போது, இல்ல ஒன்றும் இல்லை அப்படின்றத அவங்க சொல்றாங்க. இப்ப திடீர்னு பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிக்குது. ஹீரோயினும் ஃப்ரெண்டை வெளியே கூட்டிட்டு வந்துட்டு, இங்க பாரு மழை பெய்யுது, எனக்கு தெரிஞ்சு இப்ப நம்ம வெளியே போறது சேஃப் இல்லை, காலையில விடிகிற வரைக்கும் இங்க இருக்கலாம், விடிஞ்ச பிறகு நம்ம நடக்க ஆரம்பிக்கலாம், ஏன்னா சிஜே வருவாளான்னு எனக்கு டவுட்டு தான் அப்படின்னு சொல்ல, ஃப்ரெண்டும் சரி ஓகே இங்க இருக்கிற ரூம்லயே நம்ம இருக்கலாம்னு போது, இல்ல நம்ம அந்த நபருக்கு ரூம்லயே இருக்கலாம், ஏன்னா அங்கதான் நெருப்பு இருக்கு, இப்பவே நமக்கு குளிர ஆரம்பிக்குது, அவரோட ரூம்ல இருந்தாதான் நம்மளால உயிரோட இருக்க முடியும்னு சொல்ல, நீ என்ன பைத்தியமா, அதனால நம்ம தூங்கும் போது ஏதாவது பண்ணிட்டானா நான் முழிச்சு பாத்துக்கிறேன், நம்ம இப்படி இருந்தாதான் உயிரோட இருக்க முடியும் அப்படின்னு சொல்ல, சரி வேற வழியில நம்ம அந்த நபர் ரூம்லயே இருக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே நைட்டு தூங்குறாங்க. இப்ப ஹீரோயினுக்கு பயங்கரமான கனவுகள் தொடர்ந்து வந்துட்டு இருக்க, அலறி எழுந்துக்கிறாங்க. எழுந்து பார்த்தா இங்க 2 பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயினுக்கு சத்தம் கேக்குது. டார்ச் லைட் எடுத்துட்டு நடந்து போறாங்க. அவங்களுக்கு முன்னாடி வெள்ளை ஆடை போட்டு லேடி ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க ஃபாலோ பண்ணிட்டு ஹீரோயின் நடக்கிறாங்க. அப்படி நடந்து போயிட்டே இருக்கும் போது அவங்க வெளியே வந்துடுறாங்க. வெளியே ஜோரன் மழை பெய்யுது. ஹீரோயினுக்கு எதிர அவங்க அப்பா நிக்கிறாரு. அவங்க அப்பா பார்த்தவங்க ரொம்ப சந்தோஷத்துல கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிக்கிறாரு. அப்பா நாங்க இங்க மாட்டிக்கிட்டோம், இங்க ஒரு நபரை எங்களை அட்டாக் பண்ணிட்டாரு, என் ஃப்ரெண்டும் நானும் தான் இருக்கோம், என் ஃப்ரெண்டு அந்த நபரை நம்பவே இல்லை. அவங்க அப்பா, அவன் கிட்ட ஜாக்கிரதையா இரு, அவன் ரத்தத்தை டேஸ்ட் பண்ணிட்டான், நிறுத்த மாட்டான் அப்படின்னு சொல்ல, இப்ப டக்குன்னு அவங்க அப்பா மறைஞ்சு போறாரு. ஹீரோனுக்கு எதிராக கார் இருக்கு, அது சிஜே கார் தான். அந்த காரை ஓபன் பண்றாங்க. பார்த்தா சிஜே ரத்த வெள்ளத்துல இறந்துருக்காங்க.
அப்ப ஹீரோயினுக்கு தெரிஞ்சிடுச்சு அந்த நபர் தான் இந்த கொலையை பண்ணது, எங்களையும் கொலை பண்ண போறான்னு சொல்லிட்டு வேகமா தூங்கிட்டு இருக்க அவங்க ஃப்ரெண்டை எழுப்புறாங்க. நம்ம சிஜே இறந்துட்டா, இவன் தான் கொலை பண்ணிட்டான், இவன் கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கணும், வா இங்க இருந்து போயிடலாம் அப்படின்றத சொல்றாங்க. இதை கேட்ட ஒரு ஃப்ரெண்டோ என்ன சொல்ற, தெளிவா சொல்லு அப்படின்னும் போது, என் கணக்கு என் அப்பா தெரிஞ்சாரு, கண்டிப்பா அது முட்டாள்தனமா தான் இருக்கும், ஆனா நான் என் அப்பாவை பார்த்தேன், அவர் இங்க இருக்கிறது சேஃப் இல்லைன்னு சொன்னாரு அப்படின்னும் போது ஃப்ரெண்டும், இங்க பாரு 15 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அப்பா தன்னை தானே ஷூட் பண்ணி இறந்துட்டாரு, அவர் இல்ல, நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்க, இதெல்லாம் உன்னோட இல்யூஷன் தான், ஏன்னா எனக்கும் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னு சொல்ல, இப்ப அந்த நபரும் ஆமா உங்க ஃப்ரெண்டை நான் பார்த்தேன், உங்களை பாக்குறதுக்கு முன்னாடி நான் முதல்ல அவங்கள தான் பார்த்தேன், ஆனா உன் ஃப்ரெண்டை அவங்க அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்லி நான் தான் அப்படின்னு இழுக்கும் போது ஃப்ரெண்டுக்கு கோவம் வந்தது. அப்ப நீ தானே சிஜேவை கொலை பண்ண, நான் என்ன காப்பாத்திக்கவும் என்னோட குழந்தைங்களை காப்பாற்றவும் தான் அப்படின்னு இழுக்க ஹீரோனுக்கு பயங்கரமா கோழுது. நீ ஒரு பைத்தியம், நீ அவங்கன்னு சொன்னவங்க யாருமே இங்க இல்லை, அது மட்டும் இல்லாம உன் குடும்பத்தை காப்பாத்த தான் நீங்க வந்தன்னு புழுகாத, அவங்க எல்லாம் நீ இல்லாதனால எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா, ஒரு குடும்பத்துக்கு அப்பானா எவ்வளவு முக்கியம் தெரியுமா, நீ என்ன லிட்டில் ஸ்டார்ன்னு அடுத்த வாட்டி சொன்ன, நான் சொன்ன வாயை உடைச்சிருவேன், எனக்கு உன்னை பார்த்தா எரிச்சலா இருக்குன்னு சொல்லி அப்படியே குத்த போவாங்க. அதுக்கு அடுத்த நிறுத்திட்டு இங்க இருந்து போலாம் வா அப்படின்னு சொல்ல, இவ ஃப்ரெண்டு திரும்பி பார்க்க கீழே இருக்கிற நபர் திடீர்னு ஓனாய் மனிதனா மாற மாதிரி இவரோட ஃப்ரெண்டுக்கு தெரியும். அவன் மாறுறான் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் திரும்பி பாக்குறாங்க, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. கீழே விழுந்த நபரும் ஏன் அவன் ஃப்ரெண்டு வினோதமா பேசுறாருன்னும் போது இப்போ அவனுக்கு பயம் வந்துடுது, அவன் ஓனாயா மாறிட்டான், நம்மள அட்டாக் பண்ண போறான்னு சொல்லி கோவத்துல அவரே அந்த நபரை குத்தி கொலை பண்ணிடுறாரு. இதை பார்த்த ஹீரோயின் அப்படியே பயந்து போயிடுறாங்க. இப்போ ஹீரோனோட ஃப்ரெண்டு சிஜேவை கொலை பண்ணதுன்னா தான், அதை கொலை பண்ணும் போது வந்த ஃபீலிங் இருக்கே அது செமையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அன்னியன் மாதிரி திடீர்னு நார்மலா பேசுறான், திடீர்னு சைக்கோ மாதிரி பேசுறான். ஹீரோனுக்கு என்ன பண்றதுனே தெரியாது. என்ன தயவு செஞ்சு கொலை பண்ணிடாத அப்படின்னு சொல்ல, உன்னை மட்டும் நான் எப்படி சோலவா விடுறது, உன்னையா நான் கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான். திடீர்னு என்னை காப்பாத்தி எனக்கு பயமா இருக்குன்னு பேசுறான். யாரா நீ இப்படி ஆக்ட் பண்றியடா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கடுப்பாயிட்டு உன்னை விட மாட்டேன்னு சொல்லி ஹீரோயினே அவங்க ஃப்ரெண்டை போட்டா மூஞ்சிலே குத்துன்னு குத்துறாங்க. ஆனா அவனும் உன் அப்பா செத்தது நல்லதுதான், ஏன்னா அவன் சாக வேண்டியவன் தான். ஹீரோனுக்கு கோவம் வர மாதிரி பேசிக்கிட்டே இருக்கான். ஹீரோனுக்கு இப்ப வர கோவத்துல அங்க இந்த கம்பை எடுத்துட்டு அவன் ஃப்ரெண்டையே குத்தி கொலை பண்ணிடுறாங்க. இப்ப அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ஏப்பெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி பயங்கரமா ஹீரோனி அழுத. இப்ப அந்த கேமராவை அப்படியே வெளியே கொண்டு வராங்க, அந்த பழைய பில்டிங் முன்னாடி இருந்த மாதிரி காமிக்கிறாங்க. இப்போ ஒரு லேடி போறாங்க, ஹீரோயின் ஸ்டார்டிங்ல எடுத்த போட்டோவை டெவலப் பண்ணி அங்க கிளிப் போட்டு வச்சுட்டு அங்க வந்து போறாங்க. அதுல லாஸ்ட் ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டை எடுத்த போட்டோஸ் தான் அது. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. இவங்க எல்லாம் மாத்தி சாகிறதுக்கு காரணம் அங்க இருந்த அமானுஷ்யமா இல்ல இவங்களோட பயமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியோட இந்த படம் முடிச்சிருக்காங்க. சர்பிஞ்சு மக்களே படம் வித்தியாசமா இருந்ததுல அடுத்த ஒரு சுவாரஸ்யமான படத்தை நான் உங்களை சந்திக்க வரேன். Until then, bye bye.